சில நல்லவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். வட தமிழ்நாட்டில் கூட்டம் வந்தது, தென் தமிழ்நாட்டில் கூட்டம் வருமா என்றார்கள். நான் திருப்பி கேட்டேன், தம்பிகளா, வருவது யாரு தெரியுமா? தாய்மார்களின் செல்ல பிள்ளை தெரியுமா? தமிழ்நாடு அதிரும் தெரியுமா? ஊருக்கு ஊரு, வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு வெற்றி தலைவரின் கொள்கை கூட்டம் தான். வேறு எந்த தலைவருக்கும் 3 நாட்கள் முன்பே குடும்பம் குடும்பமாய் கூட்டம் வராது. தலைவா, உங்களுக்கு மட்டும்தான் வரும். 4 ஆண்டுகள் காட்டாட்சியை முடித்து விட்டது இந்த திமுக அரசு. விவசாயிகள் ஆரம்பிச்ச அரசு ஊழியர்கள் முதல் இன்றைக்கு தூய்மை பணியாளர் வரை அனைவரும் கடுமையாக நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த திமுக அரசால், திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசால் விவசாயிகள் ஒவ்வொரு நொடியும் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நேத்து பார்த்திருப்போம் தூய்மை பணியாளர் வரைக்கும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்று. உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல, நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க? யாருங்க சீனியர்? மக்களை பார்த்து ஓசினி ஏளனம் செய்த பொன்முடி சீனியரா? 1000 ரூபாய் திட்டத்தை கொச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா? சென்னை மாநகராட்சியை அட்டூழியம் செய்து அழித்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா? தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா? இவர்கள் எல்லாம் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தது போதாதா? தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களின் பாசத்துக்குரிய அப்பா அவர்களே, அம்மா அவர்களே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் நாங்கள் என்னென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் உலக தமிழர்களில் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அண்ணனாக, தம்பியாக, எங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கும் மாபெரும் அரசியல் ஆளுமை, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், வருங்கால தமிழக முதல்வர், வெற்றி தலைவர் அவர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஒரு ஆண்டுக்கு முன்பே விக்கிரவாண்டி வி சாலையில் முதல் மாநாடு நடத்தினோம். அன்று நம் மனதில் இருந்த எண்ணங்களை, ஆசைகளை நம் தலைவரோடு பகிர்ந்து கொண்டோம். நம் தலைவர் அன்று ஒரு கட்சி அல்ல, ஒரு புரட்சியை தொடங்கினார். இன்று கோடிக்கணக்கான மக்கள் படையே இவரோடு நிற்கிறது. இதற்கு பெயர்தான் சத்தமில்லாமல் சாதனை செய்வது. அதே போல இன்று நம் வெற்றி தலைவரின் ஆணைப்படி மதுரை மண்ணில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் மாநாட்டில் நிற்கிறோம். இத்தனை லட்சம் மக்களை பார்க்கும் போது ஒரே வார்த்தை தான் தோன்றுகிறது, வெற்றி வெற்றி வெற்றி. ஆம், இந்த மதுரை மாநாடும் மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது. சில நல்லவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், வட தமிழ்நாட்டில் கூட்டம் வந்தது, தென் தமிழ்நாட்டில் கூட்டம் வருமா என்றார்கள். நான் திருப்பி கேட்டேன், தம்பிகளா, வருவது யாரு தெரியுமா? தாய்மார்களின் செல்ல பிள்ளை தெரியுமா? தமிழ்நாடு அதிரும் தெரியுமா? ஊருக்கு ஊரு, வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு வெற்றி தலைவரின் கொள்கை கூட்டம் தான். வேறு எந்த தலைவருக்கும் 3 நாட்கள் முன்பே குடும்பம் குடும்பமாய் கூட்டம் வராது. தலைவா, உங்களுக்கு மட்டும்தான் வரும். சிரித்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆனந்தத்தின் நெஞ்சம் ஆனந்தம் அடைகிறது. நீங்கள் இன்றைய அரசியல் ஆளுமை, நாளைய முதல்வர். உங்கள் பின்னால் நிற்பது பாசத்துக்குரிய கட்டுப்படும் ராணுவ படை. இப்படை நோக்கின் எப்படை வெல்லும். இன்றைய மாநாடு நாம் அடுத்து செய்ய போகும் வேலைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். தலைவரின் ஆணைகளை நாம் நிறைவேற்றுவோம். தமிழ் அரசியலில் மாபெரும் சாதனைகளை படைப்போம். நமக்கு தலைவரின் வார்த்தைகளே வேதம், தலைவரின் சொல்லே மந்திரம். தலைவா, நீங்கள் ஆணையிடுங்கள், அது நடந்துவிடும். கழகத்தின் கண்மணிகளே, நாம் இன்னும் வேகமாக வேலை பார்க்க வேண்டும். வேர்வை நதியில் குளிக்க வேண்டும். மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும். நம் லட்சியம் ஒன்றுதான், இந்த மண்ணும் மக்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும். அதற்கு நம் தலைவர் தான் நாட்டை ஆள வேண்டும். அவர் முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும். இந்த மாநாடு நம்முடைய எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும். இந்த மாநாட்டிற்காக 2 மாதங்களாக அயராது உழைத்த கழக மாவட்ட செயலாளர்களே, சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களே, நகரம் ஒன்றிய பேரூராட்சி கிளை கழகம்
வார்டு பகுதி கள சகல சார்பணிகளின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 4.5 ஆண்டுகள் காட்டாட்சியை முடித்து விட்டது இந்த திமுக அரசு. விவசாயிகள் ஆரம்பித்து அரசு ஊழியர்கள் முதல் இன்றைக்கு தூய்மை பணியாளர் வரை அனைவரும் கடுமையாக நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த திமுக அரசால், திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசால் விவசாயிகள் ஒவ்வொரு நொடியும் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நேற்று பார்த்திருப்போம் தூய்மை பணியாளர் வரைக்கும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்று. எத்தனை நாட்கள் நாம் இதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்போம்? இதற்கெல்லாம் ஒரு விடை வேண்டாமா? கண்டிப்பாக வருகிற 26 நடைபெறும் தேர்தலில் தமிழகத்திற்கே ஒரு விடுதலை என்றால் நம்மளுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அந்த தருணம் மட்டுமே தமிழருக்கு ஒரு விடுதலை. என்கிட்ட சொல்றாங்க ஒரு சில பேர், உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல, நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு. யாருங்க சீனியர்? மக்களை பார்த்து ஓசினி ஏளனம் செய்த பொன்முடி சீனியரா? 1000 ரூபாய் திட்டத்தை கொச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா? சென்னை மாநகராட்சியை அட்டூழியம் செய்து அழித்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா? இல்லை மதுரையில் பத்திரப்பதிவில் அனைத்தையும் தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா? இவர்கள் எல்லாம் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தது போதாதா? நம்மளுடைய தலைவர் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி, ஒரு தங்கை, ஒரு அண்ணன், ஒரு அக்காவை தேர்ந்தெடுப்பார் அடுத்த வருடம். அந்த தேர்ந்தெடுக்கும் அந்த நபர் அமைச்சராக தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நொடியும் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு நபராக இருப்பார். என்ன பெரிய சீனியர்? அப்படி என்ன பெரிய சீனியர்? ஒருத்தருக்கும் இங்க இருக்கிற துறையை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனால் நம் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் இங்க இருக்கிற ஒரு தம்பி, தங்கை, அண்ணன், அக்கா அவர்கள் 3 வாரத்தில் அந்த துறையை பற்றி தெரிந்து கொள்வார். 4 வாரத்திலிருந்து என்ன செயல் திட்டம்னு முடிவு பண்ணி டெலிவர் பண்ண ஆரம்பிப்பார். நாட்டை பற்றி சிந்திக்கும் ஒரு நபர் கண்டிப்பாக அமைச்சரவையில் உட்கார வைக்கணும்னா அது அண்ணன் விஜய் அவர்களால் மட்டுமே முடியும். என்னிடம் ஒருவர் கேட்டார், நம்ம ஊர்ல வேலை பார்க்குற ஒரு அக்கா கேட்டுச்சு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, அண்ணா எலெக்ஷன் அப்ப கட்சிக்காரங்கெல்லாம் காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு. அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. 3 மாசத்துக்கு முன்னாடியே தமிழகத்துடைய அக்கா மாதிரி பல தாய்மார் மாதிரி பல பேர் தயாராகிட்டாங்க. ஒரு விஷயம் மக்களே, நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்பது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏழை மக்களை மிரட்டி 500 1000க்கு வாங்க முடியும் என்று நினைப்பவர்கள் யாராலும் இனிமேல் அதை செய்ய முடியாது. தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறைக்கான எமோஷன். 40-50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தலைமுறையே மாற்றி அமைக்க போகும் எமோஷன், அடுத்த தலைமுறையை காப்பாற்ற போகும் ஒரு எமோஷன். இந்த தருணத்தை விட்டால் அதுக்கப்புறம் நம்ம யாராலும் மீண்டும் இந்த தருணத்தை கொண்டு வர முடியாது. கடைசியாக ஒண்ணே, அடுத்த வருடம் தமிழகம் முழுவதும் வெற்றி பேரணியில் திளைக்கும் பொழுது, தமிழகம் முழுவதும் வெற்றியாக அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, அதுதான் உண்மையான தமிழக மக்களுடைய வெற்றி பேரணி. அந்த வெற்றி பேரணியை தமிழகம் முழுவதும் திளைக்கும் பொழுது அந்த வெற்றி மாநாடு இதே மதுரையில் வைக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களிடம் உங்கள் சார்பாக நான் கோரிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.